வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி ரிவ்யூ வந்து அரணம். அரணம் என்றால் ஒரு அறம், பாதுகாப்பு. இதுக்கு பேர் தான் இந்த டைட்டில் வச்சுருக்காரு அரணம்னு. இதோட டைரக்டர் வந்து பாடலாசிரியர் பிரியன். அவரே தான் அந்த படத்தோட ஹீரோ. அவரோட அந்த படத்தோட பாடலாசிரியர். அவர் தான் அந்த படத்தோட டைரக்டர். எல்லாமே அவர் தான். படத்தோட எல்லாம் புதுமுகங்களாக தான் இருக்காங்க. இன்னும் அதிக கேரக்டர் இந்த படத்தில் இல்லை. ஒரு 4 பேரை வச்சு படத்தை முடிச்சிட்டாங்க. ஒரு 3, 4 வில்லன்கள் வச்சு இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. அதிகபட்சமாக ஒரு 5, 6 பேர் தான் முக்கிய கதாபாத்திரமும் அதில் வேறு எதுவும் அந்த படத்தில் அதிக நபர்கள் இல்லை. படம் ஸ்டார்டிங் வந்து ஓப்பனிங் ஒரு கிராமத்து பண்ணை வீடு. அதில் ஒரு பெரியவர் இருக்கார். அந்த பெரியவர் வந்து 2 பேரை தத்தெடுத்து வளர்க்குறாரு. தத்தெடுத்துனா ஒரு அனாதை பசங்க ரோட்டில் இருந்து எடுத்து வளர்க்குறாரு. அவங்க தான் ஹீரோவோட தம்பி. அடுத்தது வந்து அந்த பெரியவருக்கு ஒரு பையன் இருக்கான், குடிகார பையன். அந்த பையன் வந்து சரிவர ஒழுங்காக இல்லாதனால இப்போ இந்த பெரியவருக்கு அந்த பையனை பிடிக்கல. பையன் இறந்து போயிடுறான். பையன் இறந்து போன பத்துக்கு பேரன்கள் ஊருக்கு வராங்க பண்ணை வீட்டில். அந்த பெரியவரும் இறந்து போகிறாரு. அதனால் அந்த பண்ணை வீட்டில் விவசாயத்தை பார்த்துக்கிட்டு, ரைஸ் மில் பார்த்துக்கிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் இங்கே வந்துடுறாங்க அவங்க பண்ணை வீட்டுக்கு. இதுதான் ஆரம்பம் கதை. இதில் என்ன நடக்குதுன்னா, அந்த பண்ணை வீடுன்றது ஆள் அரவமற்ற இரவில் வந்து பகலில் ஆள் இருப்பாங்க, இரவில் யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. இதில் ஹீரோ வந்து அவங்க ரைஸ் மில்லுக்கு போயிட்டு நைட்டில் ஒரு 10 மணிக்கு மேலே லேட்டாக தான் வருவார். அது வரைக்கும் ஹீரோயின் அந்த வீட்டில் தனியாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது பல சம்பவங்கள் வந்து அங்கே நடக்குது. பயம்புறுத்துகிற மாதிரி, ஹீரோயினை பின்னாடி ஏதோ வர்ற மாரி, ஏதோ வெளிச்சம் தெரிகிற மாரி, இது பேர் அமானுஷ்ய சக்தி நிறைய ஒரு த்ரில்லர் காட்சிகளாக காட்டிக்கிட்டே வராங்க. அப்படி காட்டிக்கிட்டே வரும்போது ஒரு நாள் வந்து அவங்க மனைவி வந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கும்போது ஒரு கருப்பு மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒரு உருவம் அவங்க ஜன்னல் வழியாக வந்து நிற்கும். அதை பார்த்துட்டு ஹீரோக்கிட்ட போய் சொல்லி வந்து பாருங்கன்னு சொன்னது ஹீரோவும் பார்க்குறாரு. ஹீரோவும் ஹீரோவோட தம்பியும் துரத்திக்கிட்டு போகிறாங்க. துரத்திக்கிட்டு போனால் ஒரு நிமிஷ கதையிலே எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க. காலையிலே நியூஸ் வருது, இதே போல் இறந்துட்டாங்க, வெட்டிட்டாங்க. அண்ணன் தம்பி சேர்ந்து ஹீரோவும் ஹீரோவோட தம்பியும் சேர்ந்து அந்த திருடனை வெட்டிடுறாங்க. திருடன் அந்த உருவத்தை ஃபஸ்ட்டு இப்படி தான் கதை போகும். அந்த உருவத்தை வெட்டிடுறாங்க. போலீஸ் விசாரிக்குது, ஜெயிலுக்கு போகிறாங்க. இவங்க மேலே தற்காப்புக்காக தான் பண்ணாங்கன்னு சொல்லி கேஸை முடித்து சீக்கிரமாக வெளியில் வந்துடுறாங்க. இதுலேருந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. இதில் இருந்தால் கதையே ஃப்ளாஷ்பேக் போகுது. அண்ணனும் தம்பி அதே ஜன்னல் ஓரமாக நின்று யோசிக்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக் போகுது. என்ன நடக்குதுன்னா, ஒரு 3 திருடர்கள் வந்து அந்த பெரியவர் தனியாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அந்த திருடர்கள் திருடிட்டு வர்ற பணத்தை அந்த வீட்டு சேஃப்டி, பண்ணை வீடு சேஃப்டின்னு நினச்சிக்கிட்டு அந்த வீட்டில் வச்சு எடுக்க போக இப்படியே இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு எலெக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகிற பண வண்டியை பிடிச்சி மறித்து அதை மயக்க மருந்து போட்டு அவங்கள டைவர்ட் பண்ணி அந்த பணத்தை பொட்டியை தூக்கிட்டு வந்து 4 பொட்டி 4 பேகை தூக்கிட்டு வந்து அந்த பண்ணை வீட்டில் வைக்கிறாங்க. பண்ணை வீட்டில் வச்சு எடுக்கும்போது அந்த பெரியவர் பார்த்துட்றாரு. அந்த பெரியவரை கதையை முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பேரன்கள் உள்ளே வராங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, இந்த பணத்துக்காக தான் நம்ம தாத்தாவை கொன்னுட்டாங்க, இவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த வீட்டை சுற்றி மரங்கிறன்னு இந்த திருடனுக்கு தெரியாமல் கேமரா செட் பண்ணுறாங்க. திருடன்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுத்து பார்த்து இந்த பணத்தை எடுத்தே ஆகணும் நம்ம அந்த வீட்டுக்கு போயின்னு சொல்லி கொஞ்ச நாள் நோட்டம் விட்டுக்கிட்டே வந்து கடைசி கட்டமாக எடுக்க உள்ளே வராங்க. இதில் எப்படி ஃபஸ்ட்டு உள்ளே வராங்கன்னா, பேய் மாதிரி பயம்படுத்தி, அதுதான் இந்த பேய் இல்லை ஒன்றும் இல்லை, இவங்களாம் ஒரு செட்டப் பண்ணி பேய் மாதிரி பயம்படுத்தி இவங்க அந்த வீட்டை விட்டு காலி பண்ணணுன்ற எண்ணம் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு. அது நடக்கலை. கடைசியில் என்ன பண்ண, இவங்களை எல்லாத்தையும் கதையை முடிச்சுட்டு நம்ம அந்த வீட்டில் இருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு போகணும்னு பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க சுதாரிச்சுக்கிட்டு அந்த திருடர்களில் ஃபுல்லாக வேலையை முடித்து போட்டு தள்ளி புதைச்சி அதே இதில் புதைச்சி முடிச்சிடுறாங்க. அந்த பணத்தை எல்லாம் போய் ஸ்கூலுக்கும் ஊருக்கும் நன்கொடையாக கொடுக்குறாங்க. அந்த அந்த வீட்டில் இருந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துக்கா ஸ்கூலுக்கு, ஊருக்கும், இடத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரு நன்கொடையாக கொடுத்து தாத்தா பேரை நம்ம இப்படி இப்போ இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி படத்தை முடிக்கிறாங்க. இதில் படத்தோட சிம்பிள் என்னென்னா, பேய் படமும் இல்லை இது. அதே சமயத்தில்
எப்படி சொல்கிறது, ஒரு சுமாரான படம் அவ்வளோதான். ஏதோ ஒரு எடுக்கணும்னு எடுத்திருக்காங்க. சீரியல் மாரி போகுது. ஃபர்ஸ்ட்டு பார்ட் ஃபுல்லா சீரியல் மாதிரி போகுது. செகண்ட் பார்ட்ல கொஞ்சம் சுறுசுறுப்பா போகுது. ஆனா வந்து படம் வந்து ட்ரெய்லர்லாம், டீசர் இதெல்லாம் போட்டு காட்டுன அளவுக்கு எந்த ஒரு பெரிய இதெல்லாம் அந்த படத்துல இல்ல. சுமாரான படம் தான். சுமாரா இருக்கும். ஒரு தடவ கஷ்டப்பட்டு பார்க்கலாம். அவ்வளோதான். நன்றி.